கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய மகன்களை அரவணைத்து நின்ற விஜய் பிரேமலதாவை விஜய் சந்திக்க இதுதான் காரணமா அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வைரல் பண்ணுறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் விஜய் நடித்துல கோட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்குது. வெங்கட் பிரபு இயக்கி வர இந்த படத்தில் மைக் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா இந்த மாதிரியாக பல முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. ரீசெண்டாக தான் இதனுடைய ட்ரெய்லர் வெளியான நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்புமே நடந்துச்சு. அதில் வெங்கட் பிரபு படம் பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். அதே போல் சில சர்ச்சைகளுக்குமே அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தான் நேற்று பார்த்தீங்கன்னா கோட் பட டீம் விஜயகாந்தோட வீட்டுக்கு திடீர்னு விசிட் அடித்த ஃபோட்டோக்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாச்சு. விஜய் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற உடையில் கையில் பூங்கத்தோட போயிட்டு கேப்டன் அவர்களினுடைய மனைவி பிரேமலதாவை சந்திச்சிருந்தார். அவரோட தயாரிப்பாளர் அர்ச்சனா, வெங்கட் பிரபு இந்த மாதிரியும் நபர்களும் இருந்தாங்க. முன்னதாக கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலியமாக 2 நிமிஷம் வர இருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. ஆனால் பிரேமலதா என்கிட்ட யாருமே அனுமதி வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் கேப்டனுடைய தரிசனம் கிடைக்குமா அப்படிங்கிற குழப்பம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனால் அதை சரி பண்ணுற விதமாக இப்போது விஜய் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனோட வீட்டுக்கு போயிருக்கிறது இந்த தகவலை இப்போ உண்மையாக்கியிருக்கு, உறுதியும் ஆக்கியிருக்குது. ஆக மொத்தம் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா கோட் படத்தில் வர இருக்கிறது உறுதி. மேலும் விஜய் கேப்டனுடைய மகன்களான சண்முக பாண்டியன் அண்ட் விஜய் பிரபாகரன் 2 பேருடைய தோள் மேலையும் கை போட்டு அரவணைத்தபடியே இருக்கிற ஃபோட்டோவுமே பார்த்தீங்க அப்படின்னா வைரலாகிட்டு வருது. விஜயகாந்த் உயிரோடு இருந்தப்போ இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு அப்படின்னா கண்டிப்பாக அதை விஜய் ரசிகர்கள் அண்ட் கேப்டனுடைய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஈவன் கொண்டாடியும் இருப்பாங்க. அண்ட் ஏற்கனவே படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகரிச்சிட்டு இருக்க நிலையில் விஜயகாந்த் கேமியோ ரோலில் வர இந்த சம்பவமும் இப்போது உச்சக்கட்ட ஆர்வத்தை மக்கள்கிட்ட தூண்டி இருக்குது. அண்ட் அதே போல் இது விஜயனுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் ஒரு அமோக வரவேற்புமே இருக்க போகுது. ஸோ எனிவே நீங்கள் கோட் மூவிக்காக எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அண்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேமியோ ரோலில் ஏஐ மூலியமாக இந்த படத்தில் வரப்போகிறாரு அப்படிங்கிறது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.